பக்கத்துல வந்து தாலுகா ஆஃபீஸ் எல்லா ஆஃபீஸும். ஆனா பக்கத்து தெருவுல கள்ளச்சாராயம் விற்கிறாங்க. எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா, எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வந்து கண்டுக்கிறது இல்லை. அப்போ எல்லாருக்கும் தெரியும் கள்ளச்சாரம் பக்கத்துல வந்து கலந்துக்கிறவங்கள கள்ளச்சாரம் விற்கிறாங்க, நல்லா இருக்கு தெரியும். அப்போ ஏன் ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க? ஏன் அதை மூடல? அப்போவே மூடி இருக்கணும்னா இன்னைக்கு வந்து 61 பேர் இறந்துருக்காங்கன்னு போய் மூடி இருக்காங்க. அப்போ 11வது இது 90 நாள் கழிச்சு மறுபடியும் வெளியில வருவாரு, மறுபடியும் கள்ளச்சாரம் வியாபாரம் ஆரம்பிப்பாரு, மறுபடியும் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் குடிப்பாங்க, மறுபடியும் இங்க சுத்தி இருக்கிறவங்க அபிஷியல்ஸ் எல்லாமே வந்து கண்ணு மூடிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. இன்னொன்று பக்கம் திரும்பிடுவாங்க. இங்க கள்ளச்சாரம் நடக்குது நமக்கு ஏன்னா இந்த பக்கம் பார்த்துட்டு நான் திரும்பி வைப்பாங்க. ஏன் யாருமே ஆக்ஷன் எடுக்காம? ஏன் இங்க இருக்கிறவங்க அபிஷியல்ஸ் போலீஸ் இருக்கட்டும், பக்கத்துல நீதிமன்றம் இருக்கட்டும், பக்கத்துல குவார்டர்ஸ் இருக்குல்ல, ஜட்ஜஸ் லாயர்ஸ் குவார்டர்ஸ் பக்கத்துல தானே இருக்கு. எல்லாருக்கும் தெரியும்ல. தெரியாதுல்ல, நம்ம தெருவில் என்ன நடக்குது தெரியாம இருக்கும், தெரியும்ல. அப்ப ஏன் யாருமே ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்கன்னு என்னோட கேள்வி. இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடக்கிற வரைக்கும் இன்னைக்கு இது நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி போன வருஷமும் நம்ம பார்த்துருக்கோம், விழுப்புரத்துல நடந்திருக்கு. அப்போ ஏன் எல்லாரும் இதே கனகபுரத்துல இருந்து காரான் போகும்போது 23 பேர் இறந்தாங்க. என்னாச்சு? அரெஸ்ட் பண்ணணும்னால பேல் கொடுத்துட்டாங்க. ஏன் பேல் கொடுத்தீங்க? பேல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே ஆள் இங்கே வந்து கள்ளச்சாரம் வைக்கிறான். அது வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் அதெல்லாம் கேட்குறேன். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, நம்ம பொறுப்பு இருக்கு, நம்ம பொறுப்புல இருக்கணும். இப்படி ஒரு ட்ராஜடி நடக்குது. எல்லாரும் என்னன்னா நம்ம வீட்டுல நடக்கல, நமக்கு என்ன நடக்கும்போது பார்த்துக்கலாம், அந்த ஒரு மைண்ட் செட். சரிங்களா? நம்ம வீட்டுல நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. மற்ற வீட்டுல நடந்தாலும் அந்த வழி நமக்கு தெரியும். ஹலோ மேடம், மனிதர்கள் அப்படிதான் இருக்கணும். ரொம்ப குழந்தைங்க படிக்கிறாங்க, படிப்பு இல்லாம பாதியில இருக்கிறாங்க, வீடு இல்லை, அவர் மட்டும்தான் கூலி வேலை செய்யறாங்க சொல்றோம். யாரு பதில் சொல்றோம்? நீங்க இன்னைக்கு 10 லட்சம் கொடுத்துருவீங்க, 10 லட்சம் கொடுத்துட்டு அப்பா அம்மாவும் அழுதுட்டு இருக்காங்க. அப்பா அம்மா 2 பேரும் பறி கொடுத்துருக்கோம், எங்க 10 லட்சம் கொடுத்தாலும் எங்க அப்பா அம்மா திரும்பி வருமா? எங்களுக்கு கஷ்டம் இருக்கும்போது ஆறுதலுக்காக அப்பா அம்மா போய் பார்க்க வருவோம். எங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அப்பா அம்மா கூட இல்லை. 10 லட்சம் வாங்கிட்டு நாங்க என்ன பண்றதுன்னு சொல்றோம். யார் பதில் கொடுக்குறது? பணத்தால நீங்க உறவு வாங்க முடியாது. முன்னாடி இந்த மாதிரி கள்ளச்சாரம் இருக்கிறவங்க எங்க இருக்காங்க? இங்கே மட்டும் இல்லை, எதுவும் சொல்றாங்க, ஹாஸ்பிட்டல் போனாலும் சொல்றாங்க, எங்க உங்களுக்கு கள்ளச்சாரம் கிடைக்குதுன்னா வாங்க நாங்க காட்டுறோம், எல்லாருக்கும் தெரியும் எங்க இருக்கு, நாங்க காட்டுறோம் எங்க இருக்கு. அவங்களுக்கு தெரியுது, ஏன் ஒபிஷியல்ஸ்க்கு தெரிய மாட்டேங்கிறது? இது வந்து என் ஜுடிஷியரியில இருந்தாலும், என் கண்ணு பார்வைக்கு என் கண்ணு கீழே இருந்தாலும் நான் பார்க்காத மாதிரி இருப்பேன். அவ்வளவுதான். இதுதான் ஒரு அலட்சியம். இன்கொயரி நாளைக்கு டெல்லி போயிட்டு ஃபுல்லாக நாங்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறோம். ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி முதல்ல வந்து மகளிர் ஆணையத்தான் போயிட்டு அங்கே ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு எல்லாம் அதனால எல்லாரையும் பார்த்துட்டு போலீஸ், ஹாஸ்பிட்டல், விக்டிம், அவங்க குடும்பம் எல்லாரும் பார்த்துட்டு ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு முதல்ல அங்கே கொடுக்குறோம். அங்கே ரொம்ப ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் என்கொயரி முடியல, இப்போ டிசி போய் பார்க்கணும். அவங்களும் பார்த்துட்டு பேசிட்டு என்கொயரிக்குள்ள ரிப்போர்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் சப்மிட் பண்ணுவோம். நாளைக்கு காலையில் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிறது ஆஃபீஷியல்ஸ் வந்து குற்றவாளியாக தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய குற்றம். சரிங்களா? அதான் சொன்னேன், என் வீட்டில் நடக்கல, அதனால தான் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் நடக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. மற்ற வீட்டில் நடந்தாலும் அந்த வழி நமக்கு தெரியும். அங்க அங்க அப்சர்வேஷன் எல்லாமே இப்போ சொல்லிட்டேன்னா அப்புறம் நான் அங்கே போய் வந்து என்ன ரிப்போர்ட் கொடுக்க போறேன் இல்லைங்க. அது அங்கே போயிட்டு எங்களுடைய உமன் கமிஷன்ல நாங்கள் முடிப்போம். எல்லாரும் இல்லை, அது சிபிசிஐடிக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து சிபிஐக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா எங்களுக்கு தெரியல. ஸோ அது எல்லாமே டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு போய் நாங்கள் பேசுவோம். நம்ம ஆணையம் சார்பாக அவங்க கைது பண்ணவங்க ஏதாவது விசாரணை நம்ம ஏதாவது செய்யறோமா? நாளைக்கு தெரிய வரும். நான் ஃபர்ஸ்ட் சப்மிட் எடுப்போம். ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லா டெசிஷன் எடுத்துட்டு வரும். அதை